நேரம்ங்கிறதே ஒரு முக்கியமான பிரச்சனை. அதான் நான் சொன்னேன். பொதுவா எல்லா ஒழுக்கங்களும் நேர கட்டுப்பாட்டிலிருந்து தான் தொடங்குதுன்னு சொல்லுவாங்க. அப்ப இவரு உரிய நேரத்துக்கு வந்திருந்தாருன்னா, அந்த இதெல்லாம் தவிர்த்திருக்க முடியுங்குது. அதே நேரத்துல இந்த எதிர்பாராத வகையில இவ்வளவு பெரிய அ சோகம் அங்க நடந்திருக்கும்போது, அ அது எப்படி சமாளிக்கிறது? அப்படிங்கிறபோது, அவர் அந்த நேரத்துல அவரா எடுத்த முடிவா? அல்லது கூட இருந்தவர்கள் அப்படி வழிகாட்டினார்களா? அப்படி வழிகாட்டும்போது ஏன்னா ஒருவேளை மேற்கொண்டு பதட்டம் ஆகலாம். ஒரு மேலும் ஒரு பரபரப்பு ஏற்படலாம். அல்லது அ எதிர்பா ஒரு விபரீதங்கள் ஏதாவது ஏற்படலாம். இவருக்கே கூட ஏதாவது ஆபத்து ஏற்படலாம். ஏதோ பல பல குணங்கள யோசிச்சிருப்பாங்கன்னு ஊகிக்க முடியுது. அப்ப அந்த அந்த நேரத்துல அவர் என்ன பண்ணிட்டாரு, நாம அந்த இடத்துல அந்த மக்களோட நான் இருப்பேன் அப்படின்னு காட்டுறதுக்கு பதிலா டக்குன்னு ஊருக்கு வந்துட்டாரு. அது என்னன்னா மனநிலை வந்தாரோ அது வேற. வந்ததுக்கு அப்புறம் அறிக்கை விட்டுருக்கிறாரு. ஆனா அங்கேயே குறைந்தபட்சம் அங்க புறப்படும் போதாவது அந்த செய்தியாளர்கிட்ட பேசியிருக்க முடியும். ஏன்னா செய்தியாளர் கூடவே தான் இருக்கிறாங்க. குறைஞ்சது தன்னோட துயரத்தை அங்க வெளிப்படுத்திருக்கலாமே. மனசு நொறுங்கி போச்சு, இதயம் நொறுங்கி போச்சுன்னு இது பதிவு பண்ணார்ல. அத நேரடியாவே அங்க சொல்லியிருக்கலாம் முடியுமே. அப்படி சொல்லாதனால என்ன ஆகுதுன்னா, ம் ஆ அவர் மேல என்ன இந்த அளவுக்கு விட்டுட்டு போயிட்டாரு மக்கள. தன்னை நம்பி வந்த, தன்னை பார்க்கணுன்ட்டே வந்த மக்கள அப்படியே விட்டுட்டு போயிட்டாரே! அப்படிங்கிற கேள்வி தானே அது எழுப்பிச்சு. அது அவரு இந்த 3 நாள்ல கண்டிப்பா அதெல்லாம் பரிசீலிச்சிருப்பாருன்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். பரிசீலிச்சிருக்க வேண்டும் என்றும் நான் கருதுறேன்.